அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். எதுக்காக இந்த வீடியோ பதிவு மூலம் பார்த்தோன்னா, மிக ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து இந்த வீடியோ மூலியமாக என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் ஆதங்கத்தையும் கோபத்தையும் பதிவு செய்யலான்னு தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய தினம் நடந்த ஒரு கேவலமான விஷயத்தை குறித்து தான் என்னுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் இந்த வீடியோ மூலியமாக வெளிக்காட்டலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். முழுக்க தமிழக காவல்துறை சார்ந்து. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட காட்டுப்பள்ளி என்ற ஒரு ஊரில் ஒரு வடமாநில தொழிலாளி வேலை செய்கிறாரு. இந்த தொழிலாளி சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயத்தினால அவர் என்ன பண்ணார், ஒரு கண்டெய்னர் விழுந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இறந்து போனவரோட பாடியை வாங்கிறதுக்காக அவருடைய சக தோழர்களும் சக நண்பர்களும் வட மாநிலத்தை சார்ந்த அனைத்து இந்திக்காரங்களும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்க. அதாவது அவங்க எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் சரியில்லாமல் என்ன பண்ணுறாரு, இறந்து போயிடுறாருன்னு சொல்லிட்டு அவங்களோட குற்றச்சாட்டு. சரி, அந்த குற்றச்சாட்டுன்றது உயிர்ன்றது நம்ம எல்லாருக்கும் ஹியூமன் பீயிங்காக மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு உயிர் போகுதுன்னா கண்டிப்பாக அதனுடைய வேதனையும் ஆதங்கமும் கோபமும் எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம் தான். அதுக்காக அவங்க கோவப்படுறது பேசுகிறதுக்கு எல்லாமே ஒரு நியாயமான விஷயம். அதை சட்டப்பூர்வமாக காவல்துறை அணுகி அரசாங்கத்தை அணுகி அவங்க ரெமெடி கேட்டிருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போராட்டன்ற பேரில் ஒரு கூட்டத்தை சேர்த்து ஒரு கூட்டமாக, அதாவது அவங்க ஒரு 100க்கும் 200க்கும் ஒரு 500க்கும் மேற்பட்ட அந்த வட மாநிலத்தவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்தவங்க அவங்களுக்குள்ள அவங்களோட சுயரூபம் வெளிப்படுது. எப்படி வெளிப்படுதுன்னா, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாடியை கொடுங்க, நீங்கள் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாதனால தான் இதெல்லாம் நடந்தது. நான் என்ன பண்ணுறேன், அந்த பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம்னு பாடியை கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது, போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. தப்பு என்ன நடந்ததோ அதை நாங்கள் தீவிரமாக விசாரித்து பாதிக்கப்பட்டவங்க மேலே என்ன அவங்களுக்கு பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு காவல்துறை சார்பாக பேசப்படுது. ஆனால் இதுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள சார்ந்த ஒரு குரூப் என்ன பண்ணுன்னா, காவல்துறை பாதுகாப்புக்காக போன காவல்துறை மீது மிகவும் வன்மையாகவும் கொடூரமாகவும் ஒரு வெறித்தனமாக அவங்களோட சுயரூபத்தை காட்டி காவல்துறையின் மீது அவ்வளோ வன்மையை காட்டி கற்களை தூக்கி அடித்து அவ்வளோ பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இவங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்தது? அப்போ தமிழக காவல்துறையும் தமிழகமும் எதை நோக்கி போயின்னு இருக்குது? இது எந்த விஷயத்துக்கு இது கேட்கும்போது எனக்கு காவல்துறைக்கும் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் என்னென்னா நமக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். இது கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, துப்புரவு பணியார் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாள் அந்த போராட்டம் நடந்தது. அதில் ஒரு பிரச்சனை கூட நடக்கல. தமிழக மக்கள் யாருக்கும் ஒரு இடையூறு கூட ஏற்படாத அளவுக்கு போராட்டம் நடத்தினாங்க. இந்த இந்திக்காரங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்தது? எங்கேருந்தோ பஞ்சம் பொழிக்க வந்த நாய்ங்க இவங்க. ஏதோ கம்மியான சம்பளத்துக்காக இவங்க வேலைக்கு வராங்கிறதுக்காக நம்மளும் வேலைக்கு எடுத்து வச்சுக்கிறோம். இவங்களோட ஆதிக்கத்தை எங்கே காட்டுறாங்கன்னா, நம்மளோட குடியுரிமையை பறிக்கிறாங்க. இன்னொருத்தனை பார்த்தா ஆட்டோ டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்கான் ஆட்டோவுக்கு. இன்னொருத்தனை பார்த்தா இங்கேயே டீ கடை வச்சுருக்கான், மளிகை கடை வச்சுருக்கான், மெடிக்கல் ஷாப் வரைக்கும் வந்துட்டாங்க. எங்கே இருந்தது? இன்னும் போகிற காலகட்டங்களில் பார்த்தா நம்ம இவங்க கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே கடந்து போயிடும் போல். இந்த விஷயத்தை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இதுக்கு ஒரு பெரிய தீர்வு கொண்டு வரணும். இது இப்படியே போச்சுன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதேமாதிரி எஸ்டேட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது. இந்திக்காரங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இதேமாதிரி தான் காவல்துறை சார்ந்தவங்க அடித்தாங்க. இப்போ அடித்தவங்கள 29 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 23 பேர் 24 பேர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில். இதை எக்காரணத்தை கொண்டும் ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துக்காமல் இது இப்படியே ஷார்ட் அவுட் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை. நானும் இது குறித்து சென்னை கமிஷனர், அப்புறம் ஆவடி கமிஷனர், தாம்பரம் 3 கமிஷனர்லையும் என்ன தனிப்பட்ட முறையில் என்னை சார்ந்தவங்களை வச்சு நானும் ஒரு புகாரை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு புகார் ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்கேன். தயவுக்கூர்ந்து நம்மளுக்கு அன்பு சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும், தம்பிமார்கள், தங்கைமார்கள், உங்களுடைய ஆதரவு தமிழக காவல்துறை விட்டாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். தமிழக காவல்துறை நான் எவ்வளோ விஷயத்தை நம்ம கண் கூட பார்க்குறோம். நான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கோயில் ஃபங்க்ஷன் போகும்போது நான் ஒரு 5 மணி நேரமும் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேன். 5 மணி நேரமும் ஒரு காவலாளி, ஒரு பெண் காவலாளி 5 மணி நேரமும் எந்த பாதிப்பும் நடக்கக்கூடாதுன்னு ஒரே இடத்துல நின்றுட்டுருந்தாங்க. அது குறித்து நான் ஒரு வீடியோ ஒன்று வெளியூரில் 5 மணி நேரமும் ஒரே இடத்துல நின்றுட்டுருக்காங்க. ஆம்பளைங்க நம்ம எங்கே வேணால் போகலாம் வரலாம். 5 மணி நேரமாக நம்மளுக்காக பாதுகாத்து ஒரே இடத்துல அந்த பெண்மணி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இது என்னன்னா, இதை நம்ம விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் எங்கேயோ தானே நடந்தது, யாருக்கோ தானே நடந்தது, காவல்துறை தானே விடுங்க அவங்க அடிக்கிட்டோம் அப்படின்ற எண்ணத்தை எடுத்துக்கொண்டே வராதிங்க. நம்ம வீட்டில் பெண் பிள்ளைகள் உண்டு, நம்ம வீட்டில் வயதானவர்கள் உண்டு, நம்ம வீட்டில் தாய்மார்கள், தகப்பன்மார்கள் உண்டு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பாலியல் ரீதியான
இது நிறைய நடந்துட்டு இருக்கு. பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நிறைய குழந்தைங்களுக்கும் பெண்மணிகளுக்கும் நிறைய நடக்குது. வயதானவங்களை பார்த்து குறி வச்சு வீட்டில் போய் செயினாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வட மாநிலத்தால் ரொம்பவும் இப்போ கொஞ்ச நாளாக எடுத்திங்கன்னா அதிகமாக ஸ்பிட் ஆகிட்டே போயிருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். இதுக்கு முடிவு எடுக்கலன்னு சொன்னால் இது மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம குடும்பத்தில் இருக்க நாம் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே கண்டிப்பாக தள்ளப்படும். ஏன்னு சொன்னால் காட்டுப்பள்ளி திருவள்ளூர்ன்றது வந்து எங்கேயோ ஒரு மாவட்டத்தில் இல்லை, எங்கேயோ ஒரு ஊரில் இல்லை, நம்ம ஊர் நம்மளை சுற்றி இங்கே பக்கத்தில் இருக்குது. எப்படி அவங்க இவ்வளோ தைரியம் வரும்? ஒரு பஞ்சப்பழைக்கு வந்தவனுக்கு ஒரு இடத்துல வேலை செய்ய வந்தவனுக்கு அவனுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது? இவ்வளோ தைரியம் அவனுக்கு யார் கொடுத்தா? இப்போ காவல்துறையே அவன் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டானா அப்போ பொதுமக்கள் இன்னைக்கு வந்து காவல்துறையால் ஒரு சில விஷயங்கள் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்குது. கொலை பண்ணால் கூட்டம் போகிறாங்க, என்கவுண்டர் பண்ணுறாங்க, கை காலை உடைக்கிறாங்க. அந்த பயத்தை வச்சுட்டே இங்கே இவ்வளோ தப்பு நடக்காமல் தவிர்த்து வச்சுருக்க போது ஒரு ஹிந்திக்காரனுக்கு இவ்வளோ கோவம் வந்து கற்களை எடுத்து அவ்வளோ வெறித்தனமாக போலீஸ் அடிக்கிறாங்கன்னா இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது காவல்துறை தான். ஹிந்திக்காரை வந்து அவங்க அடிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பலவீனமாக இருக்கிறோமா? எனவே தயவு செஞ்சு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்மளுடைய தமிழக முதல்வருக்கும் நம்மளுடைய காவல்துறை சார்ந்தவங்களுக்கும் இது முழுக்க இதுக்கான உடனடியாக இதுக்கு ஒரு முடிவு எடுங்க. நம்ம பேசுறதுனால என்ன மாறும், என்ன நடக்க போகுது, என்ன பண்ணிட போகிறாங்கன்றத தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போகாது. ஏன்னு சொன்னால் இது நமக்கான விஷயம். என் வீட்டில் பெண் பிள்ளை இருக்குது, என் வீட்டில் தாய்மார்கள் இருக்காங்க, என் சொந்த பந்தங்கள் இருக்காங்க. இன்றைக்கி காவல்துறை அடிக்க வந்தவங்க நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்க அடிக்க மாட்டாங்க, நம்மளை அடிக்க மாட்டாங்களா? நமக்கு இந்த பாதிப்பு ஏற்படாதா? இது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயத்திற்காக உடனடியாக தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எடுத்துகிட்டு வரணும்னு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.